ரொம்ப வந்து பேச்சு எடுக்கிறப்போ கண்டிப்பாக சாத்தியம் ஆகுமான்னு தெரியல. பட் எல்லாரும் இப்போ மீட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திரும்பி எங்கள் ஸ்கூல் சார்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் இடத்துல எப்படி இருக்குது ஸ்கூல்? பிடிச்சிருக்கா? மிஸ்ஸுன்னா சொல்ல வேண்டாம். ரமேஷ் சார் பற்றி நிறைய சொல்லலாம். ஏன்னா நாங்கள் படிக்கும் போது இந்த அளவுக்கு ஸ்டாஃபே கிடையாது. ஸ்டாஃப்ங்க எந்த அளவுக்கு ஸ்டெப் படுத்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு ஸ்டாஃப் கிடையாது, இங்கிலீஷ்க்கு ஸ்டாஃப் கிடையாது. சாருக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்களுக்காகவே நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக ரமேஷ் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அன்னையிலேருந்து மற்ற சாருங்களை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. அக்கா சொல்ல முடியல, யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க. ஏன்னா நாங்கள் படிச்சப்போ இருந்தது ரமேஷ் சார் மட்டும்தான். அவங்க மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப உங்களுக்கு வந்து புதுசாக நான் அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் இருந்தப்போ இருந்த மெச்சூரிட்டியோட இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே செம்ம மெச்சூரிட்டியில் இருக்கீங்க. நாங்கள் இந்த அளவுக்கு இருக்க மாட்டோம். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணக்குள்ள நாங்கள் அவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாது. தனியாக அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் ஆனால் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கோங்க போதும்.